அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலாத்து வஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். ஃபகத் ஸல்லல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தானது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சையதுனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தினர்கள், சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழ் தாவா டெலிவிஷன் நேயர்களுக்கும் இந்த மசாயில் அரங்கத்தை இணையதளத்தின் பல்வேறு முகவரியின் மூலமாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அல்லது டிவி சேனல்களின் வாயிலாக பார்க்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சொந்தங்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த தலைப்பிற்கு போவதற்கு முன்னாடி ஒரு ஹதீஸ், இந்த தலைப்பிற்கு தேவைப்படக்கூடிய ஒரு செய்தி உதாரணத்திற்கு எடுப்பதற்காக ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒருவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் அந்த ஆற்றுல 5 தடவை குளிக்கிறார். ஒரு நாளைக்கு தினசரி 5 தடவை குளிக்கிறார். இவருடைய உடம்புல ஏதேனும் அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அழுக்கு மீதி இருக்குமா அப்படின்ற அடிப்படையில் கேட்பாங்க. சஹாபாக்கள் இல்லை என்று சொல்வார்கள். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பை பற்றி பேசவில்லை, குளிப்பை தொழுகைக்கு ஓமையாக காட்டுவார்கள். தினசரி 5 நேர தொழுகை கடமை. யார் ஒருவர் தினசரி 5 நேர தொழுகை யாரின் மீது கடமையாகி விடுகிறதோ அவர் 5 நேர தொழுகையை சரியாக நிறைவேற்றினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு. நாம் இங்கே தேவைக்கு குளிப்புக்காக எடுத்துக்கொள்ளலாம். குளிப்பு எதனால் கடமையாகும்? பொதுவாக தொழுகைக்கு ஒழு தேவை. இன்னும் நாம் கொஞ்சம் ஆழமாக மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்வது போன்று சொல்வதாக இருந்தால், சிறுந்தொடக்கு என்று சொல்வார்கள். ஹதஸே அஸ்கர், ஹதஸ் என்று சொல்லப்படும். அதை 2ஆக பிரிப்பார்கள். ஹதஸ் என்று சொன்னால் தொடக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஹதஸே அஸ்கர் அப்படின்னா சிறுந்தொடக்கு. எதனால் ஒழு முறிந்து விடுமோ, எதனால் ஒழு செய்வது, ஒழு முறிந்து விடும் அப்படின்றதில் எதனால் ஒழு செய்வது கட்டாயமாகுமோ அதற்கு ஹதஸே அஸ்கர் என்று சொல்வார்கள். உதாரணமாக ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு வருகிறார். இப்போ இவர் தொழுகைக்காக ஒழு செய்ய வேண்டும். இவர் குரானை தொட்டு ஓதுவதற்காக ஒழு செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒழுவை பற்றி நாம் பேசவில்லை இப்பொழுது. அதே போன்றுதான் சில விஷயங்கள் நிகழ்ந்து விட்டால் அதற்கு பிறகு ஹதஸே அக்பர் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு அவர் குளிக்காமல் தொழுக முடியாது, குளிக்காமல் குரானை ஓதவும் முடியாது, பார்க்காமலும் ஓத முடியாது, குரானை தொடவும் முடியாது. வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க, மாதவிடாய் காலத்தில் ஹைலுடைய காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உரை இல்லாமல் கூட தொடக்கூடாது. ஏன்னா குரானை தொடுவதற்கும் அங்கே ஒழு தேவை அப்படின்றதை விட குளிப்பு கடமையிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும். அப்போ இதுதான் இங்கே நம்ம பேச போகிற விஷயம். எப்பொழுது குளிப்பு கடமையாகும், அந்த குளிப்பு கடமையாக ஆகிவிட்டால் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடியது சரியாக இருக்கிறதா அல்லது நாம் தவறுதலாக செய்து கொண்டு இருக்கிறோமா என்பதை சரி செய்து கொள்வதற்காகவும் இந்த விஷயத்தை, இந்த தலைப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். 3 விதமான குளிப்புகள் இருக்கிறது. குளிப்பில் 3 வகை இருக்குது. ஒன்று ஃபர்லான குளிப்பு, அது எப்போ அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று சுன்னத்தான குளிப்பு என்று சொல்லப்படும், மஸ்னூன் என்று சொல்வார்கள் அரபியில். ஒன்று ஃபரல், இன்னொன்று மந்தூப், முஸ்தஹப்பானது. நாம் விளங்குறதுக்காக சொல்கிறதா இருந்தால் ஷாபானுடைய 15வது இரவில் குளிக்கிறது முஸ்தஹப்பு. உதாரணத்திற்கு லைலத்துல் கத்ர் அப்படின்றது என்னைக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த லைலத்துல் கத்ரில் குளிப்பது முஸ்தஹப்பு. சூரிய கிரகணம் ஏற்படும், சந்திர கிரகணம் ஏற்படும், அந்த நேரத்தில் அந்த தொழுகைக்காக வேண்டி குளிப்பது முஸ்தஹப்பு. மலை தொழுகைக்காக ஒரு திடலுக்கு போவார், ஒரு இடத்துக்கு போவாங்க எல்லாரும், ஆண் பெண். முன்னாடி ஒரு காலம் இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த மாதிரி நடந்தது. பின்னாடி இப்போ நம்ம ஆண்கள் போயிட்டுருக்குறோம், ஆடு மாடுகளையும் ஓட்டிகிட்டு போகணும், பெரியவங்களையும் கூட்டிகிட்டு போகணும், சின்ன குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை தொழுகைக்காக வேண்டி குளிப்பது முஸ்தஹப்பு. திருக்கம் ஏற்பட்டு விட்டது, ஒரு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது, ஒரு கடுமையான இருள் சூழ்ந்து விட்டது, கடுமையான காற்று வீசுகிறது, இது மாதிரி புது ஆடை அணிய போகிறோம், புத்தாடை அணிவதற்கு முன்னாடி குளிச்சுக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. முஸ்தஹப்பான குளிப்பு, இந்த மாதிரி நேரத்தெல்லாம் குளிக்கிறது முஸ்தஹப். நாம் டெய்லி குளிக்கிறதே முஸ்தஹப், டெய்லி ஃப்ரெஷ் ஆகணும்னு குளிச்சுட்டு இருக்கிறோம்ல, அது முஸ்தஹப் தான். சரி, சுன்னத்தான குளிப்பு எப்போ அப்படின்னு சொன்னால் 4 விஷயத்திற்காக குளிக்கிறது சுன்னத்து. ஒன்று ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி, 2 பெருநாள் தொழுகைக்காக வேண்டி,
ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்னாடி குளித்துக் கொள்வது முஸ்தஹப், சுன்னத்து. நம்ம இப்போ சுன்னத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 4வது, ஹஜ்ஜுக்கு போயிருப்பவர்கள், ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய மூமினான ஆண்களோ அல்லது பெண்களோ அரஃபால இருக்கும் பொழுது சூரியன் உச்சியை விட்டு கீழே இறங்கியதற்கு பிறகு குளிக்கிறது சுன்னத்து. வாய்ப்பு இருந்தால் குளிக்கலாம், ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் அது, குளிக்கிறது சுன்னத்து, அவ்வளோதான். குளிக்கலைன்னா தப்பு இல்லை ஒன்றும். இந்த 4 விஷயத்திற்காக குளிப்பது சுன்னத்தாகும். சரி, எப்பொழுதெல்லாம் குளிப்பு ஃபரலாகும்? குளிப்பின் ஃபரல்கள் பேசலை, அதுவும் நம்ம பேசுவோம். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் 60 வயசுக்கு பிறகு மதரசாவுக்கு வராங்க, 40 வயசுக்கு பிறகு மதரசாவுக்கு வந்து குர்ஆன் ஓத கற்றுக்கு வராங்க. எனக்கு இவ்வளோ காலம் தெரியாமல் போச்சு, நான் குளிப்பின் ஃபரல் கூட நிறைவேற்றாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. வாய் கொப்பளித்தல், நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்தல், உடல் முழுவதும் நனையும்படி நீரை ஊற்றி கழுவுதல், இந்த 3 விஷயங்கள் தான் குளிப்பின் ஃபரல்கள். அது போதுமா அப்படின்னா அது அதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். 3 விஷயங்களை செய்யாமல் ஒருத்தர் குளிச்சுட்டாங்க, ஒரு அம்மாவோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ குளிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய குளிப்பு கடமை நிறைவேறாது. அப்படி நிறைவேறலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகை கூடாது. அவர் குர்ஆனை தொட்டார்னா பாவம் செய்கிறார், பள்ளியாசலுக்குள்ளே போகிறான்னா தவறு செய்கிறாரு. இது மாதிரி ஒரு விஷயங்கள் அதில் ஏற்படும். நிறைய பேர் ஏன் துவா ஏற்றுக்க மாட்டேங்கிறான், அல்லா கண்ணு தெரியலையா அல்லாவுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல. நம்மள்கிட்ட சில குறைகள் இருக்கிறது, நாமளே ஒழுங்காக தொழுவலை, நாமளே ஒழுங்காக குளிக்கலை அப்படின்றத நம்ம முதல்ல விளங்கணும். இப்போ குளிக்கும் போது அந்த குளிப்பின் ஃபரலுகளை செய்து விட்டு குளிக்க வேண்டும். எந்த குளிப்பு கடமையான குளிப்போ அதை நல்லா விளங்கிக்கோங்க. எந்த குளிப்பு கடமையான குளிப்போ அந்த குளிப்பை குளிப்பதற்கு முன்னாடி, நான் முன்னாடி சொன்ன சுன்னத்தான குளிப்பு அல்லது முஸ்தஹபான குளிப்புக்கு நீங்கள் இந்த குளிப்பின் ஃபரலுகளை செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி. நான் டெய்லியும் குளிக்கிறேன் ஃப்ரெஷ் ஆகணுன்ட்டு, நான் வந்து என்னது டெய்லியும் குளிக்கிறேன், அல்லது என்னது இரவு நேரத்தில் நான் இல்லை தொழுவைக்கு லைலத்துல் கத்ரில் போகணுன்றக்காக குளிக்கிறேன், நான் மலை தொழுவைக்கு போகிறதுக்காக குளிக்கிறேன், ஃப்ரெஷ் ஆகணும்னு குளிக்கிறேன். நான் இந்த விஷயத்தை முஸ்தஹப் அப்படின்ற அடிப்படையில் குளிக்கிறேன். அப்போ வாய்க்கு பிடிக்கணும், நாசிக்கு நீர் செலுத்தணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. புரியுதா? அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுது குளிப்பு கடமையாக ஆகிவிட்டதோ அந்த ஆணோ பெண்ணோ குளிப்பதற்கு முன்னாடி இந்த குளிப்பின் ஃபரலுகளை செய்ய வேண்டும். வாய்க்கு பிடித்து கொள்ள வேண்டும், நாசிக்கு நீர் செலுத்தி கொள்ள வேண்டும். நாசிக்கு நீர் செலுத்துறதுனா நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா குளிக்கும் போது இந்த உறுப்புகளில் தண்ணி போகாது, நாம் தான் தண்ணியை உள்ளே நுழைச்சி வெளியே துப்பிடணும், வாய்க்கு பிடிக்கணும். நாசிக்கு நீரை செலுத்தி மூக்கை சுத்தம் செய்து கொள்ளணும். உடலில் ஏதாவது ஒரு இடத்துல கூட தண்ணி படாமல் பார்த்துக்கணும் கரெக்டாக. ஒரு முடி ஒரு ரோமம் அளவு கூட நனையாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நனையலை அப்படின்னு சொன்னால் குளிப்பு கடமை நீங்காது. இது குளிப்பின் ஃபரலுகள், நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. யாராவது இதுக்கு முன்னாடி செய்யாமல் இருந்தீங்கன்னா அல்லாட்ட தௌபா செஞ்சுக்கோங்க, இனிமேல் சரி செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இங்கே எந்தெந்த விஷயத்திற்காக குளிப்பது ஃபரலு, இதில் தான் நிறைய பேர்கிட்ட உள்ள குறை இருக்கிறது. ஒன்று, குளிப்பு கடமையாக ஆகிவிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க, வயின்கான ஜுனுபன் என்று வரும். ஜுனுபாலியாக ஆகிவிட்டால் மனிதர்கள் மீது, அப்படியே ஆண் பெண் இருபாளர்களும் குளிப்பு கடமையான ஜுனுபாலி என்று அரபியில் சொல்லுவார்கள். ஜுனுபாலினா என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கு முதல்ல பார்ப்போம், பெண்களுக்கும் இதே மாதிரி வரும் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சேமா. அதாவது வயதுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் என்று சொல்வார்கள். வயது ஆணுக்கும் புலூகியத்து என்று சொல்வார்கள் அரபியில். புலூகு தொழுகை கடமையாவதற்கும் நோன்பு கடமையாவதற்கும் ஹஜ்ஜு கடமையாவதற்கும் சில விஷயங்களுக்கு இந்த புலூகியத்தை கட்டாயமாக ஆக்கப்படும், நிபந்தனையாக ஆக்கப்படும். அதுக்கு முன்னாடி வரையும் தொழுவாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 7 வயசில் தொழுவு சொல்லியே வருது, 10 வயசானோடனே தொழுவுலன்னா அடிக்கிறது, அதெல்லாம் இருந்தாலும் ஏன் அப்படின்னு சொன்னால், எப்பொழுது கடமையாக ஆகிவிட்டதோ அப்போ அவர் சரியாக செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை பழக்கத்தில் கொண்டு வருவார்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, 5இல் வளையாது 50இல் வளையாது அப்படின்றதுக்காக அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அப்போ ஜுனுபாலி என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், அதான் நான் சொன்ன விஷயம், குளிப்பு கடமையாகுவது. உதாரணமாக பெண்களாக இருந்தால் ஹைல் வருவது, மாதவிடாய், வயசுக்கு வந்துருச்சு என் புள்ள அப்படின்னு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்து மசாலா பார்ப்போம், ஃபங்க்ஷன் வைக்கலாமா, அதெல்லாம் கூடுமா அப்படின்றது இங்கே நம்ம சொல்ல போகிறது அந்த ஹைல் என்று சொல்லக்கூடிய அந்த பருவ வயதை அடைந்ததற்கான அடையாளமாக ஒரு விஷயம், ஒரு திரவம் ஒன்று வெளிப்படும், இரத்தம் ஒன்று வரும். அதுக்கு அரபியில் ஹைல் என்று சொல்வார்கள், தமிழில் மாதவிடாய், மாதத்தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண்களுக்கு இது வந்துச்சுனாலும் சரி. இதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தூக்கத்தில் கலிதம், தவறான படங்களை பார்ப்பதினால் அல்லது தவறான காட்சிகள் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறதுனால, அல்லது அந்த சிந்தனைகள், உடல் உறவு சம்பந்தமான அந்த சிந்தனைகள், அந்த காட்சிகள், அந்த படங்கள் ஆண்களுக்கும் ஏற்படும் கலிதம் என்று சொல்வார்கள். அது ஆண்களுக்கு விந்து நுத்ஃபா என்ற அரபியில் சொல்லப்படும். அல்லாவே சொல்வான், இந்த நுத்ஃபாவை கொண்டு தான் நம்ம உங்களை படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். ஆரம்பத்துடைய படைப்பை பற்றி சொல்லும் பொழுது நுத்ஃபாவிலும் தான் நாம் படைத்தோம் என்று சொல்வான்.
இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லது ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வசனங்களிலும் சரி, வேறு சில இடங்களிலும், அதாவது இந்த வசனம் தொடர்பாக வரும்பொழுது முதுகந்தண்டிலிருந்து வரக்கூடியது யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வ தராயிப் என்று அல்லாஹ் சொல்வான். ஆணுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்ணுடைய இன்னொரு இடத்தை தராயிப் என்று அல்லாஹ் பயன்படுத்துவான். நம்ம இங்கே அது எங்கேருந்து வருது, அது எதனால் அப்படின்றதெல்லாம் இங்கே பேச போகிறதில்ல. அது என்னென்னு சொன்னால் தூங்கும் பொழுது வரலாம், விழிப்பு நிலையிலும் வரலாம், ஒரு சுய இன்பம் கண்டும் வெளியாக்கலாம், சுய இன்பம் கண்டும் அதை வெளியாக்கலாம், அல்லது ஆணும் பெண்ணும் சேர்வதின் காரணமாக வெளியாகலாம். இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஜுனுபாலி என்று சொல்வார்கள். இது தானாக வரக்கூடியது, தூக்கத்தில் ஏற்படலாம், அதாவது விழிப்பு நிலையில் ஏற்படலாம், தானாக வெளியாக்கலாம், அல்லது எனது அதிர்ச்சியில் வரலாம். இப்படியான பல்வேறு நிலைப்பாடுகள் அது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. ஆணுடைய விஷயம் வேற, பெண்ணுடைய விஷயம் வேற. நுத்ஃபா என்று சொல்வார்கள், அவர்களுக்கு ஒரு திரவம் என்று சொல்லலாம், அவ்வளவுதான். வதி என்றெல்லாம் வரும். இது குளிப்பை கடமையாக்கக்கூடிய ஒரு செயல். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆணும் பெண்ணும் சேர்வதின் காரணமாக நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்வதின் காரணமாக அந்த பெண்ணோடு சேர்ந்த பிறகு ஆணுடைய உறுப்பிலிருந்து அந்த நுத்ஃபா என்று சொல்லக்கூடிய விந்து வெளிவந்தாதான் குளிப்பு கடமை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆணுடைய உறுப்பு பெண்ணுறுப்புக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாவே அங்கே என்ன, அது குளிப்பு கடமையாகிவிடும். இது மசாலா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, நல்லா கவனிச்சிக்கவங்க. இது ஜுனுபாலியுடைய சட்டத்தில் வந்துடுவாங்க. ஆணுகளுக்கும் பெண்களுக்கும் ஜுனுபாலி என்ற அடிப்படையில் விடுவார்கள். இப்போ குளிப்பு கடமை ஆயிடுச்சு. இந்த குளிப்பை குளிப்பதற்கு முன்னாடி நான் மேலே சொன்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேணும். இரண்டாவது, பெண்ணாக இருந்தால் மாதவிடாய் வந்த பிறகு அப்படின்றதில்ல, மாதவிடாய் ஹைலு நின்ற பிறகு குளிப்பது கடமை, ஃபரலான குளிப்பு அதுதான். அது வந்ததுக்கு பிறகு குளிக்கிறதில்ல, வந்த பிறகு டெய்லி குளிச்சுட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே, தலை முழுக மாட்டாங்க, குளிக்கிட்டு. சில பேர் அது என்னன்னு சொன்னால் படம் போட்டு காமிச்சிடுவாங்க அப்படியே. அப்போ தான் பாய் அலசி போடுவாங்க, பெட்ஷீட் அலசி போடுவாங்க, ஊருக்கே தெரிகிற மாதிரி நான் இப்போ தான் 5 நாள் நான் சுத்தமாக இருக்கேன் அப்படின்றத காமிப்பாங்க. புரிஞ்சா? விளங்குதா? அப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இதுதான். இப்போ என்னது, ஹைலு வந்த பிறகு அவங்க டெய்லி குளிச்சுட்டு இருப்பாங்க. எப்பொழுது அதற்கான கால அளவுலாம் நம்ம தனி டாப்பிக்கில் பார்ப்போம். ஹைல்னா என்ன, நிஃபாஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம தொடர்ச்சியாக பேசும்போது நிறைய பேர் விளங்காமல் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம இங்கே கொண்டு வரதே. ஹைலு நின்ற பிறகு, அதே மாதிரி பிரசவ தீட்டு என்று சொல்வார்கள். குழந்தை பிறந்த பிறகு வரக்கூடியதற்கு நிஃபாஸ் என்று சொல்லப்படும். மாதம் மாதம் வரக்கூடியதற்கு பெயர் ஹைல் அரபியில். அது அல்லாமல் குழந்தை பிறந்த பிறகு வரக்கூடியது அப்படின்றதுக்கு பெயர் நிஃபாஸ், பிரசவ தீட்டு என்று சொல்வார்கள். அது மாத தீட்டு, இது பிரசவ தீட்டு. 4வது விஷயம் அப்படின்னு சொன்னால், யார் இறந்து போய்விட்டார்களோ அந்த இறந்து போனவரை உயிரோடு இருப்பவர்கள் குளிப்பாட்டுவது ஃபரல். 4 விஷயம், 3ம் நாமளாக செஞ்சுக்கிறது. எனக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நானாக குளிச்சிக்கிறது ஃபரல். அது எந்த வகையிலாம் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள், நீங்கள் யாராவது பார்க்கக்கூடியவர்கள் பெண்ணாக இருக்கிறீர்கள், மாதவிடாய் நின்று போச்சு, நான் சுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி யார் அந்த நிலைக்கு விடுகிறார்களோ, சுத்தமானதற்கு பிறகு குளிப்பது ஃபரல். அப்படி குளிச்சாதான் நீங்கள் போய் தொழுவ முடியும், அப்படி குளிச்சாதான் குரான் ஓத முடியும், அப்படி குளிச்சாதான் அதை குரானை தொட முடியும், அப்படி குளிச்சாதான் எனது மஸ்ஜிதுக்குள்ளே செல்ல முடியும் அப்படின்றதெல்லாம் அதுதான் குளிப்புடைய கட்டாயமான அந்த குளிப்பு, ஃபரலான குளிப்பு. அதே மாதிரி பிரசவத்தீட்டு, குழந்தை எப்பொழுது ஒரு பெண்ணுக்குள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். வாரத்தில் 3 முறை 2 முறை அவரவருடைய வசதிக்கு ஏற்ப. எப்பொழுது அல்லாஹுடைய நாட்டப்படி ஒரு ஆணுடைய அந்த விந்து என்பது பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள் அல்லாஹுடைய நாட்டப்படி உள்ளே செலுத்தப்பட்டு விட்டதோ, அது ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளிக்கு பிறகு அந்த மாதவிடாய் வரக்கூடிய நாளில் வராமல் இருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். அவர்கள் அதை இப்பொழுது உள்ள காலத்தில் மருத்துவமனைக்கு சென்று அதை டெஸ்ட் செய்த பிறகு, சோதித்து பார்த்த பிறகு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ன பிறகு அப்படி என்னன்னு சொன்னால் அந்த மாதவிடாய் வராமல் நின்றுச்சு. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வராது கிட்டத்தட்ட. அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால் மொத்தமாக சேர்ந்து வரும், அதுக்கு பேர் நிஃபாஸ். 4வது என்னன்னு சொன்னால், ஒருத்தர் இது எல்லாம் 3 பேருமே நம்மளாக செஞ்சுக்க முடியும். ஆணாக இருந்தால் 1, பெண்ணாக இருந்தால் 3மே வந்துடும், ஹைலு, நிஃபாஸு, ஜுனுபாலி. 4வது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் இறந்து விட்டார், முஸ்லிமான மூமினான ஆண் பெண் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இறந்து போனவரை உயிரோடு இருப்பவர்கள் குளிப்பாட்டுவது ஃபரலாகும். இந்த 4 விஷயங்கள் ஃபரல். இப்போ ஹைலுனா என்ன அப்படின்னு சொல்லி லேசாக சொன்னோம். அதை பற்றி தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்னென்னு சொன்னால், ஹைலுடைய குறைந்தபட்ச கால அளவு 3 நாள், ஹைலுடைய குறைந்தபட்ச கால அளவு 3 நாள். அப்போ ஒரு நாள் வந்துச்சுன்னா அது ஹைல் இல்லை, அதுக்கு பேர் என்னது, இஸ்திஹாலா, நோயின் காரணமாக வரக்கூடிய ஒரு இரத்தம். அதிகபட்ச நாள் என்ன, ஹைலுடைய அதிகபட்ச நாள் 10 நாள். இப்போ அதை விட தாண்டி வந்துச்சுன்னா அது ஹைல் இல்லை. 10 நாள் மட்டும்தான் ஹைலுடைய காலம்.
11வது நாள் வருது அப்படின்னு சொன்னால் 10 நாளோட உங்கள் ஹைலுடைய காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் உடனே குளித்து என்னது கடமையான குளிப்பை எப்படி குளிக்க வேணுமோ அந்த மாதிரி குளித்து நீங்கள் என்ன பண்ணணும், தொழுக ஆரம்பிச்சிடணும், குரானை ஓத ஆரம்பிச்சிடணும், நோன்பு வைக்க ஆரம்பிச்சிடணும், நோன்பு நோக்க ஆரம்பிச்சிடணும். நிஃபாஸுடைய குறைந்தபட்ச கால அளவு, பிரசவத்தீட்டுடைய குறைந்தபட்ச கால அளவுக்கு வரைமுறை சொல்லவில்லை. ஹதீஸ் கிரந்தங்களிலிருந்து நம்முடைய மார்க்க அறிஞர்கள் அதற்கான சட்டம் சொல்லும் பொழுது சில பெண்களுக்கு 1 மணி நேரத்தில் சுத்தமாக வந்து குளோஸ் ஆயிரும், சில பேருக்கு ஒரு நாளில் சுத்தமாக வந்து குளோஸ் ஆயிரும், சில பேருக்கு 1 வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி நம்மள்ட்ட என்ன தவறாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை அவங்க முடியாமல் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். அதை குழந்தை பிறந்திருக்குது, நிஃபாஸு நின்று போச்சு, பிரசவத்தீட்டு நின்று போச்சு, குளிச்சா ஜன்னி வந்துடும், தலை குளிச்சா வேறு மாதிரி ஆயிரும், சேராது, பச்சை புல்லை அப்படி இருக்குது, இப்படிலாம் இருக்குது. அது என்னது நம்பகமான மருத்துவர் சொல்கிறாரு, அல்லது அந்த அம்மாவுக்கே தெரியுது நம்முடைய நிலை இப்படி இருக்குது, என் மேலே தண்ணி ஊற்றினா எனக்கு தலை முழுதா, எனக்கு இந்த மாதிரி ஆயிரும், நான் ஒரு வேளை மரணத்திற்கு கூட போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு சூழல் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க குளிக்காமல் இருக்கலாம். அதுக்கு பகரமாக தயமும் செய்து கொள்ள வேணும். ஒயின் குந்தும் ஜுனுபன் என்று ஒரு வார்த்தை வரும், குரானுடைய ஒரு வசனம் வரும். அப்பொழுது என்னது, குளிப்பதற்கான சக்தி இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் குளிக்காமல் இருக்கக்கூடாது, தயமம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் 40 நாள் என்பதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நிஃபாஸுடைய அதிகபட்ச கால அளவு 40 நாள். ஆனால் 40 வரையுமே குளிக்கக்கூடாது, 40 வரையுமே தொழுகை இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது விளங்கி வச்சுருந்தீங்கன்னா மிக மிக அது என்னது தவறான ஒரு எண்ணம், அது ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு செய்தி. 1 மணி நேரத்திற்குள்ளே வந்து நின்றாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நீங்கள் நிஃபாஸ்லேருந்து சுத்தமாயிட்டீங்க. எனவே பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பிற்குரிய நண்பர்களே, தோழிகளே, நீங்கள் என்னது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் நிஃபாஸுடைய சட்டம். அப்போ நம்ம மாதவிடாயை பற்றி பார்த்தோம், 3 நாள் குறைந்தபட்சம். அப்போ அது கீழே வந்தால் அதுக்கு பேர் இஸ்திகாலான்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் 10 நாள், அதுக்கு மேலே வந்தால் என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இஸ்திகாலா. அப்போ ஒருத்தவங்களுக்கு 1 நாள் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரலை அப்படின்னு சொன்னாலும் அது ஹைல் இல்லை. இஸ்திகாலாவுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், இப்போ 10 நாளுக்கு தாண்டி வந்தாலும் சரி, 3 நாளை விட குறைவாக வந்தாலும் சரி, இதனுடைய சட்டம் என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி இன்னொரு செய்தி. ஒரு ஹைலுக்கும் இன்னொரு ஹைலுக்கும் மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்கணும், கால இடைவெளி. உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு இந்த மாதம் இப்போ ஜூலை முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட் நடக்குது. இந்த ஜூலை மாதத்தில் உதாரணமாக என்னது ஒரு இப்போ 20 தேதியில் வந்து 25 அவங்க தலை முழுதுட்டாங்க, 26க்கு தொழுகை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், 25 இல்லை 26 அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து என்னன்னு சொன்னால் 15 நாள் ஒரு ஹைலுக்கும் இன்னொரு ஹைலுக்கும் குறைந்தபட்ச கால அளவு இவ்வளோ இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அதிகபட்ச கால அளவு சிலருக்கு உடம்பு பலகீனமாக இருக்கும், ரத்தம் கம்மியாக இருக்கும், அவங்களுடைய ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு தாமதமாக வரலாம். ஆனால் குறைந்தபட்ச இடைவெளி என்பது 15 நாள் இருக்கணும். அப்போ 15 நாளைக்கு இடைவேளைக்கு முன்பாகவே 10 நாள்லேயே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதை ஹைலாக எடுக்க மாட்டோம். 3 விஷயத்தை நல்லா விளங்கிக்கோங்க. ஹைலுடைய குறைந்தபட்ச கால அளவு 3 நாள். 3 நாளுக்கு கம்மியாக வந்தால் அது ஹைலு இல்லை. அதிகபட்ச கால அளவு 10 நாள். 10 நாளுக்கு பிறகும் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் 10 நாள் முடிஞ்சவொடனே 11 நாள் நீங்கள் தலைமுழுது தொழுகை எடுத்துடணும், அது ஹைல் இல்லை. அதே மாதிரி ஒரு ஹைலுக்கும் இன்னொரு ஹைலுக்கும் இடைப்பட்ட கால அளவு 15 நாள் இருக்கணும். 15 நாளுக்கு இடையிலே வந்துச்சுன்னா அதுவும் ஹைல் இல்லை. இந்த 3க்கும் பேர் என்னன்னா இஸ்திஹாலா. நோயின் காரணமாக வரக்கூடிய, பலகீனத்தின் காரணமாக வரக்கூடிய இரத்தம். இந்த இரத்தத்திற்கு உடலிலிருந்து காயம் ஏற்பட்டு ஒரு இடத்திலிருந்து இரத்தம் வந்தால் என்ன சட்டமோ அந்த சட்டம் தான். அதாவது கழுவ வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கழுவுறதுனா எந்த இடத்துலேருந்து வந்திருக்கோ அந்த இடத்த கழுவி கொள்ளணும். அப்புறம் ஒழு செய்து தொழுது கொள்ள வேணும். குளிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நான் ஹைலுடைய இதில் இருக்கிறேன், நான் தொழுவு தேவையில்லை, எனக்கு தொழுகை இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இதுதான் மாதவிடாய் தொடர்பான சட்டம். இதுதான் நம்ம சொன்ன நிஃபாஸுடைய சட்டம். இதுதான் ஆண் பெண் இருபாலருக்கும் உள்ள ஜுனுபாலியுடைய சட்டம். குளிப்பு கடமையாகிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் கொஞ்சம் தாமதப்படுத்துவார்கள். எப்பொழுது குளிப்பு கடமையாக ஆகிவிட்டதோ இரவு நேரத்தை தாண்டி ஃபஜ்ருக்கு முன்பாகவே நாம் என்ன பண்ணிடணும், குளிச்சிடணும். ஒரு அதிகபட்சமாக சூரிய உதயத்தை தாண்டியும் குளிக்காமல் இருந்தால் அங்கே முசீபத் இறங்குகிறது, ஷைத்தானுடைய ஆதிக்கம் அங்கே செலுத்தப்படுகிறது என்றெல்லாம் ஹதீஸில் வருகிறது. அது விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று என்னென்னு சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்திலும் சரி அல்லது மற்ற சஹர் வைக்கலாமா? இப்போ குளிப்பு கடமை ஆயிடுச்சு, நோன்பு வச்சுட்டு அப்புறமா குளிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி. குளிச்சுட்டு தான் நோன்பு வைக்கணுமா? அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சஹர் செய்வதற்கு, நோன்பை நோற்பதற்கு குளிப்பு கடமையை நீங்கி இருக்க வேணும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஃபஜ்ர் தொழுவு போகிறதுக்கு குளிப்பு கடமையை நீங்கி இருக்கணும்.
அதனால் சஹர் சாப்பிடுவதற்கு 3:30 மணிக்கு சாப்பிட்றோம், 4 மணிக்கு சாப்பிட்றோம், குளிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சஹர் சாப்பிடலாம், நோன்பு நோற்பதற்கு எந்த தடையும் இல்லை. குளிச்சுட்டார நல்லது. ஆனால் அதற்கு பிறகு தாமதப்படுத்தாமல் ஃபஜ்ருக்கு போவதற்கு முன்னாடி குளிச்சிக்கிறது, அதுதான் அப்போ என்னது, அப்போ தான் அந்த ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுவது அவரின் மீது கடமையாக இருக்கிறது. குளிக்காமல் இருந்தார்னா ஃபஜ்ர் கலாவாயிரும். எனவே கண்ணியமானவர்களே, அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் சொன்ன வசனத்தில் இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹீரின் என்று ஒரு வசனம் வரும். வேறு ஒரு விஷயத்தை இந்த நிசாவுக்கும் ஹர்சுல்லுக்கும் என்று சொல்லப்படும் பொழுது, ஹைலு சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய வசனங்கள் வரும் பொழுது கடைசியாக அதனுடைய வரும்போது அது அல்லாஹ் சொல்வான், பாவங்களிலிருந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தௌபா செய்யக்கூடியவர்களும் அதே மாதிரி பரிசுத்தவான்களை பற்றி, அதாவது சஹாபாக்களை பற்றி சொல்லப்படும். அவர்கள் எப்படி என்று சொன்னால், அவர்கள் எப்படின்னு சொன்னால் டேலா பிடிப்பாங்க. அவர்கள் டேலா பிடிப்பாங்க, வெளியில் போய் டேலா பிடிச்சிட்டு வந்த பிறகு திருப்பி தண்ணி ஊற்றி கழுவிக்குவாங்க. அவர்களை பற்றி வர்ணிக்கக்கூடிய வசனம் தான் அது. சுத்தம், அது டேலா பிடிச்சாலே போதும். அதற்கு பிறகும் அவர்கள் அது பிறகு தண்ணீரை ஊற்றி கல்வி கொள்கிறார்கள். யுஹிப்பு தவாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹீரின், சுத்தவான்கள் இல்லை, பரிசுத்தவான்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். இப்போ சுத்தம் என்பது இஸ்லாத்தில் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், இஸ்லாத்துடைய குறிப்பாக குர்ஆன் ஓதுவது, அதே மாதிரி நோன்பு நோற்பது, அல்லது எனது தொழுகுவது, அல்லது காபாவிற்குள் எனது தரிசனம் செய்வது, அதாவது எனது தவாப் செய்வது, இது மாதிரி சில விஷயங்களுக்கு சுத்தம் என்பது அடிப்படையாக இருக்கிறது. பொதுவாகவே ஹதீஸ் ஒன்று வரும், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பல ஹதீஸ்கள் வரும், நான் இது பயான் பேசுகிறேன், நான் இதுக்காக சொல்கிறேன். அப்போ எப்பொழுது குளிக்க வேண்டும் என்று கடமையான ஒரு குளிப்பாக இருந்தால் அந்த கடமையான குளிப்பை இரவு நேரத்தை தாண்டி நள்ளிரவிலையோ அல்லது என்னது காலை ரொம்ப சீக்கிரமாக குளித்து உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குளிப்பது எப்படின்னு சொன்னால் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்பாக குளித்து சுத்தமாகி கொள்வது ஒவ்வொரு குளிப்பு கடமையானவர்கள் மீதும் அது கட்டாய கடமையாக இருக்கிறது. அப்படி குளித்தால்தான் தொழுக முடியும். நோன்பு நோற்பதற்கான கட்டாயம் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு ஃபஜ்ர் தொழுக வேண்டிய சூழல் இருக்கிறது. குர்ஆனை ஓத முடியும். காபத்துல்லாவிற்கு சென்று தவாப் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதுவெல்லாம் கண்டிப்பாக இது தேவையாக இருக்கிறது என்பதை, கட்டாயமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய மார்க்கம் தொடர்பான என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு செய்தி கூடுதலாக நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை யாருக்காவது அது கவனம் இல்லாமல் இருந்தால், நான் ஆரம்பத்திலே சொல்லும் பொழுதே சொன்னேன், தானாக தூக்கத்தில் இருக்கும் பொழுது தானாக வெளியாயிருச்சு. வயசுக்கு பிள்ளைங்க ஏதாவது ஒரு சிந்தனையில் படுத்திருப்பாங்க. அதுக்கான காரணங்கள் இருக்குது. ஒன்று, உடல் உஷ்ணம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் விந்து வெளியாகும். பெண்களுக்கும் அது உண்டு, அதுக்கு பேர் வேறு, அவ்வளோதான். ஆண்களுக்கும் அது உண்டு, அவர்களுக்கான பேர் வேறு, அரபியிலையும் வேறு, தமிழ்லையும் வேறுன்னு சொல்லப்படும். அது தூக்கத்தில் வந்தது, உஷ்ணத்தின் காரணமாக வந்தது, அதனுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. அது நிரம்பிடுச்சு அப்படின்னு சொன்னால் வெளியே வருது, தானாக வெளியே வந்துடும். இப்படியான சில திடுக்கங்கள், சில பயங்களின் காரணமாக எந்த காரணத்தினால அது தானாக வந்தாலும் சரி, நாமளாகவே என்னது வெளியாக்கினாலும் சரி, எப்படிப்பட்ட அது தெரிந்து வந்தாலும் தெரியாமல் வந்தாலும் சரி, கண்டிப்பாக குளித்தே ஆக வேண்டும். அந்த குளிப்பு கடமையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், அப்படியே போய் ஒரு மனிதர் தொழுதால் அவர் பாவம் செய்கிறார். அப்படியே போய் ஒரு மனிதர் குர்ஆனை தொட்டு ஓதுகிறார் அல்லது குர்ஆனை பார்க்காமல் ஓதுகிறார் என்று சொன்னால் அவர் பாவம் செய்கிறார். ஏன் நாம் இன்னும் நிறைய பேர்கிட்ட உள்ள சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நான் தொழுவுறேன், நானும் தான் தொழுவுறேன், நானும் தான் அது எல்லாட்ட துவா கேட்குறேன், எதுவுமே ஏற்றுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள். ஒருவேளை இந்த மசாலாக்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த மசாலாவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குளிப்பு கடமையாக ஆன பிறகு அந்த கடமையான குளிப்பை சுன்னத்தான, முஸ்தஹப்பான அப்படின்னு சொல்லலாம், சுன்னத்தானன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு குளிப்பை தாண்டி எந்த குளிப்பு கடமையான குளிப்போ அந்த குளிப்பை குளிப்பதற்கு முன்னாடி வாய்க்கொப்பளித்தல், நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்தல், உடல் முழுவதும் ஒரு முடி அளவுக்கு ஒரு இடத்துல, உதாரணமாக மோதிரம் நான் போட்டிருக்கிறேன், இந்த மோதிரம் டைட்டாக இருந்து இந்த இடத்துல தண்ணி இறங்கலை, கம்மல் போட்டிருக்கிறோம் காதில், அங்கே தண்ணி இறங்கலை, மூக்குத்தியில் தண்ணி இறங்கலை, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறோம், அது ரொம்ப இறுக்கமாக இருக்குது, அதில் தண்ணி இறங்கலை அப்படின்னு சொன்னால், அந்த இடம் ஃபுல்லாக நனையலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய குளிப்பு கடமை நிறைவேறாது. ஒரு ரோமம் அளவுக்கு எங்கேயாவது நனையாமல் இருந்தால் கூட நீங்கள் சோப்பு போடுங்க, அழுக்கு தேய்க்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கான குளிப்பு கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி நஜீஸை நீக்கிக் கொள்வது, எந்த ஆடையில் பட்டிருக்கோ அந்த ஆடையை என்னது சுத்தம் செய்து கொள்வது, எந்த உறுப்பில் இருக்குதோ அந்த உறுப்பை கழுவிக்கொள்வது, எந்த இடத்துல பட்டிருக்கோ அந்த
அந்த இடத்தை சுத்தம் செய்து கொள்வது, அதற்கு பிறகு ஒழு செய்து கொள்வது, இதுவெல்லாம் சுன்னத்து முஸ்தஹப் என்று வந்தாலும் கூட நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம் வாய் கொப்பளித்தல், நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்தல், எங்கேனும் ஒரு இடத்துல கூட தலை மூடி அளவுக்கு ஒரு ரோமம் அளவு கூட நனையாமல் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து நீங்கள் குளிப்பு கடமையை நிறைவேற்றி வந்த பிறகு நீங்கள் தொழுதால், நீங்கள் நோன்பு அதே மாதிரி எனது குரானை ஓதினால் உங்களுடைய எனது தொழுகை மற்ற விஷயங்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிடம் நீங்கள் உறுதி கூறி தவறுகளுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறு ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பல வணக்கங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சுத்தத்தை நாம் பேணுதலாக இருந்து, இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் சொல்வதை போன்று அந்த சில சஹாபாக்களை பற்றி சொல்லப்படுவதை போன்று பரிசுத்தவான்களாகவே நாம் இருப்போம். அல்லாஹும் அந்த பரிசுத்தவான்களை விரும்புகிறான். பாவம் செய்தால் தௌபா செய்து நாம் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பதை போன்று அதே போன்று எனது குளிப்பு கடமையாக ஆகிவிட்டால் ஒருவேளை என்னது டேலா செய்யக்கூடிய ஒரு சூழல், சிறுநீர் கழித்த பிறகு அப்படின்னு சொன்னால் திருப்பி தண்ணியில் வந்து கழுவிக்கிறது, அந்த மாதிரி உள்ள பரிசுத்தமான ஒரு நிலையை நாம் அடைந்து கொள்வதற்கும், நம்முடைய மசாலாக்களை மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை அறியாதவர்களாக இருந்தால் யாருக்கு அதை பற்றி உள்ள ஞானம் இருக்கிறது அவரிடம் கேட்டு தெரிந்து அதனுடைய முழுமையான விளக்கத்தின்படி சிந்தனை செய்து அமல் செய்வதற்கும், சொல்லப்பட்ட விஷயங்களை சரியாக வாழும் முறையில் ஆக்கி கொண்டு நம்முடைய வணக்கங்களை சரியாக செய்வதற்கும் வல்ல இறைவன் நற்தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.